நினைவுகள் காலத்தை கடக்குமா? தா நல்ல பழக்கம்தான் மனிதனை கட்டும் கயிறு. நான் மறக்க மாட்டேன் தாத்தா. பயப்படாதே, தாத்தா இருக்கேன். தாத்தா வேகமா போங்க. பயம் வேண்டாம் கண்ணா, தண்ணீரை நம்பு. கிராண்ட்பா, டுடே ஸ்கூல்ல ப்ராஜெக்ட். ஆங்கிலம் வேண்டாம் கண்ணா, அழகா தமிழ் பேசு. இந்த பள்ளியில் திட்டம் இருக்கு தாத்தா. தாத்தா எனக்கு சிக்கன் ரைஸ் தான். முதல்ல இத சாப்பிடு அருள்மொழி. ஏய் தாத்தா குரே. டேய் நீ சும்மா இல்லையே. இந்த தாத்தாவின் பிறந்த நாள், வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நாள். நான் தாத்தாவுக்காக கொண்டு வந்தேன். ஏய் நடக்கட்டும், பிறந்த நாள் மகிழ்ச்சி. நான் உன்னை நேசிக்கிறேன் தாத்தா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. ஒரு துண்டு உனக்கும், மகிழ்ச்சியுடன். நன்றிடா. இன்று நம் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்தது. நன்றி தாத்தா. அப்பா, டேய் தாத்தா தோளில் இருந்து இறங்குமே. சரி தூ. மிதமா சாப்பிடு. நல்ல பயிற்சியால் தான் வெற்றி வரும். நீச்சலிலும் கால்பந்தாடலிலும் உன் மனசு முழு ஈடுபாட்டோடு இரு. இது தோசையா மட்டன் திருவிழாவா? ஆற்றோடு விளையாடினால் மனசும் குழந்தையாகும். ஒழுக்கம் சின்ன விஷயங்களில் தான் ஆரம்பிக்கும். மூத்தவர்களுக்கு உதவுவது மனிதனின் அழகு. இந்த நாள் பிறந்த நாள் அல்ல, அன்பும் ஆசீர்வாதமும் நினைவாகும் நாள். ஒரு காலத்திலே உண்மையையும் நேர்மையையும் விடாத ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஒழுக்கத்தை வாழ்க்கையாக்கினான். அதுதான் அவனை உயர்த்தியது. ஒழுக்கம் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உருவாகும். தமிழ் என் அடையாளம். தமிழ் பேசுவது எனக்கு பெருமை.
நல்ல பழக்கம் மறக்காத. என் மொழி தமிழ், என் அடையாளம். தாத்தா, தாத்தா, உங்கள் கத்தல் என்றும் என் இதயத்தில் வாழும். நான் அதை பின்பற்றி நல்லவனாக இருக்கப் போகிறேன். சிறுவர்களே, குப்பையை எடுத்து வைத்துக் கொள்வது நல்ல பழக்கம். நாம் கற்ற நல்ல பழக்கங்களை பகிர்ந்தால் கிராமமும் நம் சமுதாயமும் சுத்தமாகவும் நல்லவர்களாகவும் இருக்கும். நல்ல பழக்கங்களை பகிர்ந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குப்பையை அகற்றுவது நமது கடமை. மற்றவர்களிடம் அன்புடன் பேசுங்கள். இப்படி செய்வது நல்ல பழக்கம். தாத்தா, அந்த பொழுதுகள் மறக்க முடியாதவை. நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பது என் கடமை. அடடா, இந்த விளையாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னும் ஓடலாம் வா. சரி, போகலாம். சிறுவங்கள விளையாட்டு சந்தோஷம் மறக்க முடியாது. நான் என் குடும்பத்திற்கு உதவ வேண்டும், மரியாதையுடன். அந்த பொழுதுகள் என் இதயத்தில் என்றும் இருக்கும். தாத்தாவுடன் நடந்த சுவாரஸ்யம் நினைவில். நான் தாத்தாவின் அறிவை மறக்க மாட்டேன். கவலைப்படாதே, நான் உதவுகிறேன். இந்தா, நாம் சேர்ந்து கொண்டு போகலாம். நல்ல செயல்களை செய்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். தாத்தாவின் நினைவுகள் என் பயிற்சியை என்றும் ஊக்குவிக்கின்றன. நான் தினமும் சீராக நடந்து நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும். நான் தாத்தாவின் சொல்லை கடைபிடிப்பேன். நல்ல பையனாக ஆகும்.